ஸோ இந்த வீக் வந்து நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷனை பில்ட் பண்றத பத்தி நம்ம பேசலாம். ஆம், ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கும்போது எப்போ தேவைப்படும்னா, பல ஆட்கள் வந்து நம்ம வேலைக்கு எடுக்கும்போது ஒரு ஆர்கனைசேஷனா நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆர்கனைசேஷன் வேணும். ஆனா நம்மளுடைய சிந்தனையில இருக்கிறது என்ன அப்படின்னா, தமிழர்கள் சிந்தனையிலேயே பொதுவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வேலைக்கு ஆட்களை எடுப்பதே வந்து தேவையற்ற வேலை அப்படிங்கிற மாரி ஒரு நினைப்பு இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு அப்படின்னா, ஒரு ஒரு மளிகை கடை வைக்கிறாங்க அப்படின்னா, அதுல வந்து ஒருத்தர் வியாபாரம் செய்றாரு அப்படின்னா, அவர் அதிகபட்சம் அவரோட மனைவிய தான் உடன் வைத்திருப்பாரு. கூடுதலாக ஒரு ஆள போட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தோணவே தோணாது. அதுக்கு வந்து என்ன பல காரணங்கள் இருக்கு. சில காரணங்கள நான் அடுக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்ச காரணங்களையும் நீங்க குடுக்கலாம். சிலர் வந்து நம்ம வேலைக்கு ஆட்கள் வைத்தால் அவர்களுக்கு கூடுதலாக செலவு செய்யணுமே அப்படிங்கிறத யோசிப்பாங்க. 2வது வந்து வேலைக்கு ஆட்கள் வைத்தா நம்ம நம்ம பிசினஸ் அவன் எடுத்துட்டு போயிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அ யோசிப்பாங்க. 3வது வந்து வேலைக்கு ஆட்கள் அ அ வைத்தோம் அப்படின்னா, நம்மளால மேலாண்மை செய்ய முடியாது. அவங்க செய்ற வேலைய நானே செஞ்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 விஷயத்தையும் என்னால அ யோசிக்க முடியுது. இத தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா அதையும் நீங்க சொல்லுங்க. நீங்க சாட் பாக்ஸ்லயும் சொல்லலாம். இல்ல அன்மியூட் பண்ணிட்டும் ஆ சொல்லலாம். இப்ப இந்த 3 விஷயத்த வந்து நம்ம தனித்தனியா பிரிச்சு லேயரா பார்க்க போறோம். அதாவது முதல் விஷயம் வந்து நம்ம பிசினஸ்க்கு வந்து சம்பளம் குடுக்க முடியாது. வேலைக்கு எடுத்தா நம்ம எப்படி குடுப்போம் அப்படிங்கிறது. 2வது நம்மளுடைய பிசினஸ வந்து அவங்க அ தெரிஞ்சு கொண்டு எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது. 3வது வந்து மேலாண்மை செய்றது. கடினமா இருக்குமே நம்மளே செஞ்சுட்டு போலான்னு. இது 3த்தையும் நம்ம இப்போ லேயரா பிரிச்சு பார்க்க போறோம். ஆ இத தவிர்த்து வேற லேயர் பார்க்கணும் அப்படின்னா, நீங்க சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இல்ல கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல கேட்கலாம். இல்ல நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கூட சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா, நாம ஒரு தொழில் செய்றோம். அதுக்கு ஒரு முதலீடு போடுறோம். அந்த முதலீட போட்டு நம்ம அந்த தொழில வளர்க்க முயற்சி செய்யும்போது, பல செலவுகள் வரும். ஆரம்ப செலவுகள் கேப்பிட்டல் எக்ஸ்பென்சஸே வரும். நீங்க ஒரு அ ஒரு ஒரு டேபிள் வாங்கணும், சேர் வாங்கணும், ஏசி வாங்கணும். இதெல்லாம் கேப்பிட்டல் எக்ஸ்பென்டிச்சர்ல வரும். அதுக்கப்புறம் மாதந்தோறும் செலவுகள்லாம் நெறையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. கரண்ட் பில் கட்டணும். அ இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கும். வேலைக்கு ஆட்கள் இருந்தா அவங்களுக்கு சம்பளம் குடுக்கணும். அப்படிலாம் இருக்கும்போது, புதிதாக வேலை தொடங்குபவர்கள், நம்மை போன்ற ஐடில இருப்பவர்கள் வந்து தொடங்கும்போதுமே வந்து பார்க்கும்போது, ஒரு குறிப்பிட்ட தொகையை சம்பளமாக குடுப்பதற்கு வந்து நமக்கு சிரமமா இருக்கும். ஆ, ஏன்னா அந்த தொழில் வந்து முதலில் வெற்றி பெறுமா, பெறாதா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். அந்த நேரத்துல போயிட்டு ஒருத்தருக்கு சம்பளம் குடுத்து பார்ப்பத விட, என்னுடைய நேரத்தையே நான் வந்து போட்டு இந்த வேலைய செஞ்சுருவேனே, என்னால எவ்வளோ முடியுமோ அத மட்டும் நான் செஞ்சுர்றேனே, அது போதும் அப்படிங்கிற அளவுக்கு அ வந்துருவாங்க. இட்ஸ் லைக் எ கேட்ச் 22 சிச்சுவேஷன் தான். நம்ம வந்து ஆ சம்பளத்துக்கு ஆள் போட்டா தான் நம்மளால பெரிய அளவுல வேலைய அ வளர முடியும். ஆனா, அப்படி போட்டா நம்ம எங்க வந்து அந்த சம்பளத்தையே குடுக்க முடியாதா? அப்படிங்கிற சிந்தனை வந்து நம்மள முடக்கி போட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப நாங்க ஆர்எக்ஸ்டில என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத நான் 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 சொல்லிடுறேன். இத வந்து ஜெகதீஷ் வந்து பொருத்தி பார்க்க முடியும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நாங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே இண்டஸ்ட்ரியில தான் இருக்கோம். ஸோ நாங்க தொடங்கும்போது நான் மட்டும் தான் இருந்தேன். ஆ ஆர்எக்ஸ்டி தொடங்கும்போது நான் மட்டும் தான் இருந்தேன். எனக்கு வந்து உதவி பண்றதுக்கு பொன்சக்தி ஆனந்த் வந்து இருந்தாரு. ஏன்னா, அவரு பல நிகழ்வுகள்ல என் கூட இருப்பதால், நம்ம என்ன ஒரு மீட்டிங் போட்டாலும் சரி, எந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாலும் சரி, அவரும் வந்து கூட இருப்பார் அப்படிங்கிற அடிப்படையில மட்டும் தான் அவரு இருந்தாரு. பட் ஹி இஸ் நாட் எ டொமைன் எக்ஸ்பர்ட். அவரு வந்து ஐடி துறை சார்ந்தவர். இந்த வெப் டெவலப்மென்ட், டேட்டாபேஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய செய் செய் செய்றவரு. ஸோ, அப்படின்னு பார்க்கும்போது, நான் மட்டும் தான் இருந்தேன்னு கூட சொல்லிக்கலாம். நான் மட்டும் தான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவேன். ஆ மார்க்கெட்டிங்ங்கிறது சோசியல் மீடியால போஸ்ட் போடுறது. கிளையன்ட் வந்தாங்கன்னா, நானே கிளையன்ட்ட வந்து சேஸ் பண்ணுவேன். அவங்க கிட்ட அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அவங்க கிட்ட ஒன் ஆன் ஒன் செஷன் வைப்பேன். அதுக்கப்புறம் அந்த ஒன் ஆன் ஒன் முடிஞ்சதுக்கப்புறம், அவங்க வந்து ஆ எங்க கிளையன்ட்டா மாற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னாலும் சரி, இல்ல இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொன்னாலும் சரி, அந்த அந்த எக்ஸிகியூஷனும் நானே தான் பண்ண வேண்டியதா இருக்கும். நானே உட்கார்ந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் பிளாட்ஃபார்ம்ல நானே ட்ரேட் போட வேண்டியதா இருக்கும். ஸோ எல்லாமே நானே தான் பண்ணேன். ஆரம்ப கட்டங்கள்ல. பட் அ ஏன்னா அந்த நேரத்துல வந்து நம்ம வந்து பணம் குடுக்கணும். ஏன்னா இந்த தொழில் வந்து பெரிய அளவுல வெற்றி பெறுமா, பெறாதா? இந்த ப்ராடக்ட் வந்து வேலிடேட் பண்ணிட்டோமா, இல்லையா? அப்படிங்கிற செல்ஃப் டவுட் நெறையாவே இருந்தது. ஆம் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பெரிய இண்டஸ்ட்ரியா இருந்தாலுமே, தமிழ்நாட்டுல மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது மிகவும் சிரமமான ஒரு விஷயம் தான்.
அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பணம் சம்பாதிச்சுட்டு வர்றது கிடையாது. சில குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் பண்ணிட்டு வராங்க. பட் தனிநபராக யாரும் பெரிய அளவில் பணம் சம்பாதிப்பது கிடையாது. அப்போ நாம இந்த ஒரு ஒரு நல்ல விஷயம் செய்யணும், மக்களுக்கு நிதி சார்ந்த ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கணும்னு வரும்போது, நம்ம கை காசு விட்டு போடணுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை அழுத்தம் தான் வந்து இருந்தது. இந்த ப்ராடக்ட் நான் யோசிக்கிற மாதிரி பண்ணுனா கண்டிப்பாக வெற்றி அடையும்னு எனக்கு தெரியும். இருந்தாலுமே ஆரம்ப கட்டங்கள்ல வந்து பணம் போட்டு அதை செய்யறதுக்கு எனக்கு பெரிய தயக்கம் இருந்தது. அதுக்கு மிக முக்கியமான காரணம், ஒரு 8 வருடங்களுக்கு முன்பு நான் பணத்தை மட்டுமே முதலீடு பண்ணி ஒரு தொழிலை செய்திடலாம்னு நினைச்சு 3 மாதத்துல ஒரு 20 லட்சம் ரூபாய் கிட்ட நான் வந்து இழந்திருக்கேன். ஸோ அந்த ஒரு அனுபவம் இருப்பதனால், ஒரு எதிர்மறை சிந்தனை இருப்பதனால், எனக்கு ஆரம்பத்திலேயே வந்து பணம் போட்டு ஒரு ஆளை எடுத்து வேலைக்கு எடுத்து ஆம், செய்யறதுக்கோ, இந்த சேல்ஸ் மார்க்கெட்டிங்க்கு வந்து பணம் கொடுத்து செலவு செய்து செய்வதற்கோ ரொம்பவும் தயக்கமா இருந்தது. ஸோ ஆரம்ப கட்டங்கள்ல இருந்து நான் ரொம்ப முடிவா இருந்தேன். நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் அப்படிங்கறதுல தான் நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். கிட்டத்தட்ட நீங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரியான ஒரு மனநிலையில தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கேள்வி பதில்ல கூட அதை நம்ம விரிவா கூட பேசிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் நினைத்ததை விட அந்த தொழில் வந்து ரொம்ப அதிக அளவுல பரவ தொடங்கிடுச்சு. நெறைய பேர் ஆர்வமா வர ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த அ அப்போ வந்து எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, இத வந்து நம்ம தனியா பண்ண முடியாது. இதுக்கு வந்து ஆட்கள் வேணும். அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு எண்ண ஓட்டம் வந்தது. அப்போ வந்து நமக்கு வந்து பிளெஸ்ஸி அப்பதான் உள்ள வராரு. Facebook மூலமா தான் அவரு நம்மளுடைய அ நண்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிளெஸ்ஸி வரும்போது, அவர்கிட்ட வந்து என்னால சம்பளம்லாம் குடுக்க முடியாது. இந்த தொழில் நல்லா போனா நான் உங்களுக்கு ஒரு சதவீதம் மாரி குடுக்குறேன். அப்படிங்கிற ஒரு பேச்சுல தான் நம்ம வந்து அவர உள்ள எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு. சம்பளங்கிறத பேசல. அ அவரு நண்பர் ஏதாவது எனக்கு உதவி பண்ணணும்னு அவரு நினைத்ததால் உள்ள வர்றாரு. பொன் சக்தி உள்ளேயே இருக்கிறாரு. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்ற மாதிரி. ஆ அதுக்கப்புறம் அந்த ஏப்ரல் போன 2024 ஏப்ரல், மே பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில வெயில் வந்து மிக கடுமையாக இருந்தது. மிக, மிக கடுமையாக இருந்தது. அப்போ என்னால வந்து அப்ளிகேஷன் முன்னாடி உட்கார்ந்து ட்ரேட் போட கூட என்னால முடியல. ஏன்னா எல்லா வேலையும் நம்ம செய்யணும் அப்படிங்கும்போது ஒரே இடத்துல உட்காரும்போது, இந்த வெயில் தாக்கம் வந்து என்ன வந்து முழுமையாக வந்து என்ன அந்த அந்த சிஸ்டம் முன்னாடியே உட்கார முடியாம பண்ணிடுச்சு. ஆ அதுக்கப்புறம் அப்போ எனக்கு ஒரு தேவை எழுது. அப்போ நாம வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் போடுறதுக்கும் நமக்கு ஒரு ஆள் வேணும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கால் அவுட் குடுக்குறோம். வேலைக்கு ஆள் எடுக்கிறோம்னு சொல்லி குடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம நம்ம பேசுறதுல இருந்து என்ன வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஆள நம்ம எடுக்கிறதுக்கு காரணங்கள் வேணும். நம்ம ஆள் போட்டாலே நம்ம வேலைகள் முடிந்துரும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு திடமான ஒரு காரணம் வேணும். அவர்களை மட்டும் தான் நம்ம வேலைக்கு எடுக்க முடியும். ஆ வேலைக்கு ஆட்கள் எடுத்தால் மட்டும் தான் நாம வந்து நம்ம தொழிலை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியும். அது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் தான் இன்னுமே பிரேக் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நான் தொழில்ல என்னால பணம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, நான் இன்னொருத்தர எடுக்க முடியாது அப்படிங்கிற அந்த லேயர தான் நம்ம பிரேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி பொன் சக்திக்கு நான் வந்து பணம் அப்படிங்கிறத நான் பேசல. பிளெஸிக்கு நான் பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிறது பேசல. ஆனா, வளர்ச்சியை பார்த்த உடனே பணம் கொடுப்பதும் தப்பு கிடையாது. நான் தனி மனிதனாக பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமையில தான் சுப்புலட்சுமி அப்படிங்கிறவங்கள வந்து நாங்க வேலைக்கு எடுக்கிறோம். ஸோ இவ்ளோ பேக் எண்ட்ல நம்ம இவ்ளோ ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. காசு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒருத்தர வேலைக்கு எடுக்கக்கூடாது. அதே நேரத்துல வேலைக்கு எடுக்க வேண்டிய தேவை எழும்போது எடுக்காமல் தவிர்க்கவும் கூடாது. நாம எப்போ வந்து அடுத்தவர்களுடைய நேரத்தை வந்து பயன்படுத்த தெரிஞ்சுக்கிறோமோ, அப்போதான் நமக்கான வளர்ச்சி கிடைக்கும். நாம மட்டுமே ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நானே சேல்ஸ் பார்ப்பேன், நானே மார்க்கெட்டிங் பார்ப்பேன், நானே ஆப்பரேஷன்ஸ் பண்ணுவேன், எல்லாமே நானே பார்ப்பேன். எனக்கு கொஞ்சம் வந்தாலும் போதும். எனக்கு பயமா இருக்கு. இதுல முதலீடு பண்ண அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அடுத்தவர்கள் நேரத்தை நம்ம பயன்படுத்தவே இல்ல அப்படின்னா, நம்மளுடைய வளர்ச்சி மட்டுப்படும். ஸோ, அதனால கண்டிப்பாக நம்ம வேலைக்கு ஆட்கள் எடுக்கணும். ஆனா, அது எடுக்கிறதுக்கு ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு காரணம் இருக்கணும். ஸோ, நான் அந்த காரணங்கள தான் வந்து அடுக்கி கொண்டு வருகிறேன். இந்த இந்த செஷன்ல. ஸோ, அப்போ நம்ம வந்து ஒரு விளம்பரம் குடுக்குறோம். இந்த மாரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இண்டஸ்ட்ரிய பத்தி தெரிஞ்சவங்க நமக்கு வேணுங்கும்போது, சுப்புலட்சுமி வந்து அதுக்கு வராங்க. லக்கிலி ஃபார் அஸ் அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்சன். நாம புதுசா கத்துக் குடுக்கணும். நான் அந்த மாரி ஒரு ப்ரொஃபைல வந்து எதிர்பார்க்கவே இல்ல. அவங்க ஜியோஜெட் அப்படிங்கிற பெரிய நிறுவனத்துல வந்து அ பெரிய எல்லாத்தையுமே செய்ற ஒரு பொறுப்புல இருந்துட்டு, நம்மளுடைய அ இதுக்கு ஒப்பிட்டு அதாவது அவங்க அப்பவே வந்து கிட்டத்தட்ட ஒரு
28,000 30,000 சம்பளம் வாங்குறாங்க. பட் எங்களால் அவ்வளோ தர முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை சொல்லி எங்களுக்கு வேலைகள் நிறையா இருக்காது, 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள நாங்கள் வந்து ஆன்போர்ட் பண்ணுறோம். அப்போ ஓகே, நமக்கு வந்து ஆப்ரேஷன்ஸ் கால் கிடைச்ச உடனே நம்ம அடுத்தது வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் நோக்கி தான் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து என்னால கவனம் செலுத்த முடியுது. ஸோ நீங்க இதுல இந்த டீம் பில்டிங்ல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, நீங்க எப்போ ஒரு ஆளை கொண்டு வரீங்களோ அதுக்கப்புறம் நீங்க அதிகமாக மற்ற முக்கியமான விஷயங்கள்ல கவனம் செலுத்தலாம். ஸோ அந்த ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம நம்ம வேலைக்கு ஆள் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய நேரத்தை மிச்சப்படுத்துறோம். அப்படி நம்ம நேரத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படின்னா சேல்ஸாவது இன்க்ரீஸ் பண்ணணும். இது ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் அந்த அந்த நபர் மூலமா நமக்கு நடக்கணும். எண்ணிக்கை என்னைக்குமே முக்கியம் கிடையாது. கண்டிப்பாக நம்ம வேலைக்கு ஆட்கள் எடுத்தே ஆகணும். அடுத்தவர்கள் நேரத்தை பயன்படுத்தியே ஆகணும். அப்பதான் வளர்ச்சி இருக்கும். அப்படிங்கிறதுனால முதல் பாயிண்ட் வந்து கன்க்ளூஷனா நம்ம என்ன சொல்லணும்னா வேலைக்கு ஆட்கள் தான் எடுத்தாகணும். அதுக்கு உதாரணம் வந்து எடுக்கிறதுக்கான உதாரணங்கள் தான் நான் ஆர்எக்ஸ்டி வச்சு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சுப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்ல வந்து நம்ம தீவிரம் காட்டணும். அப்போ அதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கும்போது தான் மோகன் அப்படிங்கிறவங்க உள்ள வந்தாங்க. அவங்க கிட்டயும் நம்மளால பேமெண்ட்லாம் பண்ண முடியாது. பட் சில செட்டப் எங்களோட பிசினஸ்ல வந்து ரெஃபரன்ஷியல் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் லேயர் பில்ட் பண்றோம். ஸோ ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கொடுக்கணும். அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து வரணும். இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸிக்கு நான் எந்த ஒர்க்குமே பெருசா கொடுக்கல. சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் ஒர்க் தான் கொடுத்துட்டு இருந்தோம். பொன் சக்தி வந்து அஃப்கோர்ஸ் ஐடி டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு என்கேஜ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது ஆப்ரேஷன்ஸுக்கும் நம்ம ஆட்களை போட்டுட்டோம். மோகன் வந்து மார்க்கெட்டிங்க்கும் வந்துட்டார். ஸோ மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் வந்து போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து எக்ஸ்பர்ட் டொமைன் நாலேஜ் நான் மட்டும் பேசிட்டு இருக்க முடியாது. எனக்கு உடன் வந்து மனோகர் ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம மனோகர் தான் நினைக்கிறேன், ஆர்எக்ஸ்டி மனோகர். ஸோ அப்போ வந்து எனக்கு அவரோட தொடர்பு கிடைக்கும் போது எனக்கு இனிமே பிரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ ஒரு வியாபாரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டியது சக மனிதர்கள் நம்ம கூட பயணிக்கும் போது தான் நம்ம வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தவிர்க்காதீங்க. ஆனால் ஆனால் அந்த ஆட்களை எப்படி நம்ம வந்து நம்ம நிறுவனத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்க முன்னாடியே போட்டு வச்சிருங்க. பணம் இருக்கு, நான் இன்வெஸ்ட் பண்றேன், 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்றேன், நான் யாரை வேணா வேலைக்கு எடுத்துருவேன், 5 பேர் எடுத்துருவேன், 6 பேர் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தயவு செஞ்சு அதிகமாக எடுத்துடுறாதீங்க. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் போங்க அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க அகைன் அன்மியூட் பண்ணிட்டு கூட கேட்கலாம். இல்லைன்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க. செகண்ட் வந்து நம்ம கிட்ட வந்து தொழில் கத்துக்கிட்டா, நம்ம வேலைக்கு எடுக்கிறவங்க தொழில் கத்துக்கிட்டா நம்மளுடைய கிளைண்ட்டை எடுத்துட்டு போயிடுவாங்க, நம்மளோட நாலேஜ் எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது. இது எனக்கு வந்து இது எங்க அப்பா சொல்லியே கேட்டிருக்கேன். எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா 43 வருடமாக ஜெகதீஷ் எதாவது பேச வந்தீங்களா? சார் அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்போ நானும் உங்களை மாதிரி இப்பதான் நான் எம்ப்ளாயி எடுக்க ஆரம்பிச்சேன். ஆக்சுவலா நான் ஃப்ரெஷர் எடுத்துட்டு ட்ரைனிங் நான் கொடுத்துருவோம் சொல்லி எடுத்துட்டேன். ஒரு 1 மந்த்லயே எடுத்த எம்ப்ளாயில ஒரு 2 பேர் நின்ட்டாங்க. மீதி 2 பேரும் சப்ஸ்டைன் ஆயிருக்காங்க. திரும்ப இந்த மாசம் 2 பேர் எடுக்கணும். நம்ம ஏன்னா எனக்கு என்ன ஃப்ரெஷர் எடுத்து நம்ம ட்ரைனிங் கொடுத்துக்கலாம், அவங்க டேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இது கொஞ்சம் சேலஞ்சா தான் இருக்குது. பட் நம்ம இன்ஸ்ட் ஸ்டேஜ்னால நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டி இருக்கு. அதான் பதிவு பண்ணலாம்னு பார்த்தேன். என்ன சம்பளம் கொடுக்குறீங்க? சம்பளம் வந்து 15. அந்த சம்பளத்துக்கே அவங்க உங்க கூட இல்லையா? ஆமா. சரி, எந்த மாதிரி ஒர்க்? ஃபீல்டு ஒர்க் இருக்குமா இல்ல ஆன்லைன்லயே பண்ற மாதிரி ஒர்க் இருக்குமா? இல்ல ஆபீஸ் ஒர்க் தான். இப்போ ஆக்சுவலா நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு மாத்திரக்கு கொஞ்சம் ஐடியா பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த லீட்ஸ் டெலிகாலிங் ஒரு சில ஒர்க்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கே கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கிறேன். ஏன் ஆபீஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க வந்து பேசுங்க, என்கிட்ட சொல்யூஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க ஆர்எக்ஸ்டில ஆரம்பத்துல இருந்து இருக்கிறவங்க இது வரைக்கும் விலகி போகவே இல்லை. ஓகே, நான் அதையும் மேபி இந்த செஷன்லயே கவர் பண்ண சொல்றேன். ஏன்னா நாங்க எப்படி செயல்படுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமானது. நாங்க ஃபுல்லா 100% ஆன்லைன்ல தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க ஃப்ரெஷர் வந்து கவனம் செலுத்தல. ஏன்னா காஸ்ட் அந்த இடத்துல குறைக்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் தான். பட் நாங்க சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். அதை நான் மேபி இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். நம்ம உங்களுடைய இந்த ப்ராப்ளத்துக்கு நான் உங்களுக்கு தீர்வே கொடுக்குறேன். நான் சூப்பர் சார், தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். அந்த கால் சென்டர் இஷ்யூக்கு ஆகட்டும், உங்களுக்கு ஒரு ஆள் கொடுக்கறதா இருக்கட்டும், வெரி குட் பர்சன். ஆனா 8 ஹவர் வேலை பார்க்க மாட்டாங்க. 4 மணி நேரம் வேலை பார்த்தாலும் அவங்க 4 பேர் வேலையே பார்ப்பாங்க. அந்த மாதிரி நான் உங்களுக்கு ப்ரொஃபைல் கொடுக்குறேன். ஓகே சார், சூப்பர்.
ஓகே. சரி. அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா, இத எங்க அப்பா சொல்லி நான் நெறைய கேட்டுருக்கேன். அவரு 43 வருடமாக வாகன தொழில், வாடகை வாகனம் தொழில் நடத்திட்டு இருக்காங்க. அ ஆனா எல்லாமே அவர் தான் பார்ப்பாரு. ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். அடிச்சுக்கிட்டே இருக்கும். 2, 3 ஃபோன் வச்சிருப்பாரு. அவர் தான் ஆர்டர் எடுப்பாரு. அவர் தான் வந்து அ அந்த நெகோசியேஷன் பண்ணுவாரு. எல்லாமே அவர் தான் பண்ணுவாரு. 15 வண்டி இப்போ ஓடுது. ஒரு காலத்துல வந்து 50 வண்டி கிட்ட வச்சிருந்தாரு. ஆனா, அதுக்கு ஒரு சரியான நபரை வந்து வேலைக்கு எடுக்கவே மாட்டாரு. அது ஏன் எடுக்கல அப்டின்னா, நம்ம கிளையன்ட்ட வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க அப்டிங்கிற மாரி அவரோட கருத்து இருக்கு. ஸோ நம்மளுடைய ஆ, நம்ம எப்போதுமே தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்து எளிதாக எடுத்துக்கொண்டு செல்ல முடிய நிலைமையில நம்ம பிசினஸ் மாடல் இருந்தது அப்படின்னா, அப்போ நீங்க அந்த பிசினஸ தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. அது மிக எளிமையான பிசினஸ். அத நீங்க பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அத அடிப்படையில புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஆர்எக்ஸ்டில வந்து எனக்கு வந்து மிக அதிகமான கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஆ, நாங்க வழங்குற அந்த சேவை அப்படிங்கிறது வந்து மற்றவர்களால் எளிமையாக ரிப்ளிகேட் பண்றது முடியாத ஒரு விஷயம். இதுல வந்து அப்படியே எடுத்துட்டு போனாலும், எங்களுக்கு வந்து அத பற்றி பெரிய கவலை கிடையாது. ஏன்னா, அப்படி எடுத்துட்டு போய் இது பரவணும் அப்படிங்கிறதுனால, நாங்க எல்லாத்தையுமே வெளிப்படையாவே அ வைத்திருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிசினஸ் மாடல நீங்க உருவாக்கிட்டீங்க அப்படின்னா, அத வந்து ரிப்ளிகேட் பண்ணி வெளியில போய் ஒருத்தர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னாலுமே, நீங்க அத மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு செய்ய சொல்லலாம். எப்படி வந்து அ ஒரு எதிர்மறை உதாரணத்துக்கு எங்க அப்பாவ சொன்னேனோ, அதே மாரி நேர்மறை உதாரணத்துக்கு எங்க அப்பாவே நான் சொல்லலாம். ஆ, மளிகை கடைகள் வைக்கிறது வந்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு கீழ வேலை பார்க்குறவங்க வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளுமே வந்து செய்து குடுப்பாங்க. இது அந்த காலங்கள்ல அ பொதுவாகவே இருந்தது. ஆனா இந்த வாகன தொழில்ல மட்டும் அவங்க அந்த மாரியான விஷயம் செய்யல. ஸோ 2மே அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம கூட ஒருத்தர் பணிபுரிகிறார் அப்படின்னா, அவருடைய அ வாழ்க்கைக்கு நாம தான் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அவங்கள வந்து மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த எம்ப்ளாயி மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறதே நம்ம தனி டாபிக்கா கூட பேசலாம். ஆனா, அவர்கள் வாழ்க்கையில வந்து ஒரு புது விஷயம் வருது. நம்மளோட அவங்க டேலண்டடா இருக்காங்க. நம்மளோட அவங்க மேல போணும்னு நெனைக்கிறாங்க. அப்படிங்கும்போது, அவர்களுக்கான அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. யாரையுமே வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோட நம்ம நிறுவனத்தை நடத்தக்கூடாது. நம்ம நிறுவனம் மூலமாக பலரும் பயனடையணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை குறிக்கோளோட நம்ம நிறுவனத்தை நடத்தும்போது, நம்ம கூட பணிபுரிகிற அனைவருமே வந்து அந்த நிறுவனத்தோட வெற்றிக்கு வந்து அ உறுதுணையாக இருப்பாங்க. அத நாங்க வந்து ஆர்எக்ஸ்டிலேயே வந்து அ பார்த்துட்டு இருக்கிறோம். அ சோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நம்மள விட்டு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வெளிய போயிடுவாரு அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டத்த தூக்கி போட்டுடுங்க. அப்படி போனாலும் பரவால்ல. அத விட அதிகமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கவனிக்க வேண்டியதெல்லாம் அவங்க நிறுவனத்துல இருக்கிறாங்களோ, இல்ல வெளியில போறாங்களோ, அவங்க வந்து மகிழ்ச்சியா இருக்கணும். அப்படியான ஒரு சிந்தனை ஓட்டத்தை வந்து நீங்க உங்களுடைய செயல்பாடுகள்ல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வந்துட்டு போறாங்க. அ ஏன்னா உங்களோட கல்ச்சரே மாறிடும். உங்களோட நிறுவன கல்ச்சரே மாறுனதுக்கு அப்புறம், உங்கள விட்டுட்டே போக மாட்டாங்க. ஆ அது அ அ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படியே விட்டுட்டு போனாலும், நீங்க அவர்களுக்கு செய்வதை பார்த்து மற்றவர்களும் வந்து இந்த நிறுவனத்துக்கு நாம வந்து அதிகமாக உழைக்கணும் உண்மையாகவும் அதிகமாக உழைக்கணும் அப்படிங்கிறதுனால, உங்களுடைய நிறுவனம் வளரதான் செய்யும். இது வந்து நான் எங்களுடைய அடிப்படை செயல்பாடுகள் மூலமாக நாங்க வெற்றி அடைந்ததுக்கு பின்பு இத வந்து நான் ஒரு தேரியாவே வந்து முன்வைக்கிறேன். ஸோ இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? நம்ம இத பத்தி கவலைப்படக்கூடாது. சொல்லுங்க அருண். ஆ. இப்ப நம்மளோட ஒய்ஃப அவங்கள வந்து நம்ம பிசினஸ்க்குள்ள கொண்டு வரதுனால, அவங்கள ஒரு அப்ஸ்கில் பண்ணலாம்ல. அவங்களுக்கு நம்ம பிசினஸ்னா என்னன்னு சொல்லி தரலாம். அது ம். நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்ல. நாம இல்லாத இந்த டயத்துல அவங்க பிசினஸ் பார்த்துக்குவாங்க. நம்ம வேற ஏதோ பிசினஸ்ல கான்சன்ட்ரேட் பண்றோம். கண்டிப்பா. கண்டிப்பா. இப்ப என்னுடைய மனைவியும் வந்து அ நான் அப்ஸ்கில் பண்ணி உள்ள கொண்டு வந்துட்டு தான் இருக்கோம். பொன் சக்தி தன்னுடைய மனைவியும் வந்து அப்ஸ்கில் பண்ணி உள்ள கொண்டு காயத்ரி அவங்க அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பண்ணலாம். பட் அகைன் நான் நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, நீங்க சொந்தக்காரங்க அ மனைவி எல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லல. நீங்க கொண்டு வந்துட்டாலும் அதையும் தாண்டி போங்க அப்டின்னு சொல்றேன். 2 ஓகே. பேர் மட்டும் கிடையாதுல்ல. நிறுவனம் பெருசாகிட்டே போயிட்டு இருக்கணும். என்னுடைய கனவு வந்து அடுத்த வருடத்துக்குள்ளயாவது 100 பேர் நம்ம ஆர்எக்ஸ்ல இருக்கணும் அப்டிங்கிறது தான் கனவு. ஸோ ம்ஹ்ம். அந்த ஓகே. வளர்ச்சிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து அந்த குரோத் மைண்ட் செட் இருக்கணும். அந்த குரோத் மைண்ட் செட் இருந்துட்டாலே போதும். மத்த எல்லாமே வில் ஃபால் ஆன் த பிளேஸ். நம்ம தமிழ் சமூகத்துல நான் பார்த்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்டின்னா, ஒரு மாதம் 50,000 சம்பாதிச்சாங்க அப்டின்னா, அதுவே போதுங்கிற மனநிலைக்கு வந்துடுறாங்க. ம். ஓகே. அந்த ஆமா. 50,000 இருக்கும். இல்லன்னா 5,00,000 இருக்கும். இல்ல 50,00,000 இருக்கும்.
ஏதாவது ஒரு நம்பர்ல வந்து நம்ம ஸ்டாப் ஆயிடும். அப்படி வந்து இருக்கவே கூடாது. இப்ப என்னுடைய கனவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் உலகம் முழுக்க தொழில்கள் வந்து தொடங்கணும். அடுத்த 10 வருடங்கள்ல வந்து தொடங்கணும். அடுத்த 1 வருடத்துக்குள்ள நான் துபாய்ல வந்து அலுவலகம் தொடங்கணும். அதுக்கப்புறம் சைனால இருந்து நான் இம்போர்ட், எக்ஸ்போர்ட் அஃப்கோர்ஸ் இம்போர்ட் தான் இப்போதைக்கு என்னால சிந்திக்க முடியுது. அத நான் பண்ணணும். இந்த மாதிரி உலகம் முழுக்க நம்ம வந்து தொழில்கள் தொடங்கணும். ஆப்பிரிக்கால போயிட்டு அங்க என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கணும். இன்னைக்கு காலையில கூட என் மனைவி கிட்ட பேசும்போது ருவாண்டா கரெக்டா சொல்றேன்னு நினைக்கிறேன். RWANDA அது சிங்கப்பூர் மாதிரி இருக்குங்கிறாங்க, துபாய் மாதிரி இருக்குங்கிறாங்க. அப்போ அங்க போயிட்டு அங்க என்ன வாய்ப்புகள் இருக்கும். ஸோ என்னுடைய சிந்தனைகள் இப்படிதான் இருக்கு. ஆனா எனக்கான வாய்ப்புகள் எனக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். என்னோட பின்புலம் அந்த மாதிரி இருப்பதனால அந்த வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அங்கெல்லாம் போகும்போதுமே நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களை போன்றவர்களையும் சேர்த்து கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளை நான் ஏற்படுத்திக் கொள்ள தான் பார்ப்பேன். அப்போ நீங்க அதுக்கு தயாரா இருக்கணும். உங்களுடைய சிந்தனைகளும் குரோத் மைண்ட் செட்டோட இந்த மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது, இந்த மாதிரியான சிந்தனைகளை நீங்க அமைத்துக் கொள்ளுங்கள். அப்படிங்கிறது தான் வந்து அ ஒரு கருத்தா நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம மனைவி இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி நாம வளரணும். ஸோ 2வது பாயிண்ட்டும் நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். நம்ம கிட்ட இருந்து தொழில்களை திருடிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத நீங்க விட்டுடுங்க. அது அது போனாலும் நல்லது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. 3வது வந்து மேலாண்மை செய்றது. நாம நாம ஒரு வேலையை செய்வதற்கும் இன்னொருவர் ஒரு வேலையை செய்வதற்கும் எப்போதுமே பெரிய வேறுபாடுகள் உண்டு. நீங்க செய்யும்போது உங்களுக்கு 100% திருப்தி வரும். இன்னொருத்தர் செய்யும்போது உங்களுக்கு 10% வந்தாலே பெரிய விஷயமா இருக்கும். இருந்தாலும் அந்த விஷயத்த நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் 100% எனக்கு எல்லாமே 100% நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து எல்லாத்தையுமே நீங்களே செய்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த நிறுவனம் எங்கேயுமே போகாது. ஆரம்பித்த இடத்திலேயே நின்னுட்டே இருக்கும். அவங்க 10% தொடங்குறாங்கன்னா, அது 20%மா போறதுக்கு நீங்க ட்ரெய்னிங் குடுக்கணுமா? அவங்க ஏதாவது கோர்ஸ் பண்ணணுமா? அதுக்கு நான் ஏதாவது செலவு பண்ணணுமா? தயவு செஞ்சு பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்க தப்பு பண்ற இடத்துல ஒரு சிஸ்டம் வைக்கணுமா? ப்ராசஸ் வைக்கணுமா? இதெல்லாம் தான் பிசினஸ். இதெல்லாம் தான் நிறுவனத்த நடத்துறதுக்கு முக்கியமானது. நம்ம எல்லாருமே என்ன நெனச்சுட்டு இருக்கோம்? சேல்ஸ் வந்தா போதும், பிசினஸ் வந்து வளர்ச்சி அடைஞ்சிரும். ஆ நெறைய கஸ்டமர் வந்தா போதும், நம்ம பிசினஸ் வளர்ச்சி அடைஞ்சிரும். அப்படிதான் நமக்கு புகட்டப்பட்டுள்ளது. நெறைய கஸ்டமர் வந்தும், நம்மளுடைய டீம் சரியில்லாம, நம்ம ப்ராடக்ட் சரியில்லாம, நம்ம சிஸ்டம் சரியில்லாம இருந்து போனா, அந்த பிசினஸ் உடனடியாக வெற்றி குடுத்திருக்கலாம். ஆனா 2 வருஷம், 3 வருஷத்துல அத குளோஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வரலாம். நாம எப்போதுமே கவனம் செலுத்த வேண்டியது பேக் எண்ட்ல தான். அதுலயும் முக்கியமாக பீப்பிள்ல வந்து நம்ம அதிகபட்சமான கவனத்த வந்து செலுத்தணும். ஸோ நீங்க வந்து 100% யார்கிட்டயுமே எதிர்பார்க்காதீங்க. நீங்க 100% யார்கிட்ட எதிர்பார்த்தாலுமே, உங்களால அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியாது. உங்களால ஒரு நாளை கூட நிம்மதியாக கடத்த முடியாது. உங்களால ஒரு நிறுவனத்தை அமைக்கவே முடியாது. ஸோ அந்த 100% அப்படிங்கிறத விட்டுடுங்க. 25% இருந்து ஆரம்பிங்க. 25% இருந்து நீங்க அவங்க மேல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு ட்ரெய்னிங் அனுப்புங்க. அவங்களுக்கு வந்து கோர்சஸ் முடிக்க சொல்லுங்க. அவங்களுடைய வளர்ச்சியில அக்கறையா இருங்க. அதுக்கப்புறம் அவங்க சைடுல இருந்து புஷ் வரும். எல்லாமே நம்மளே செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அவங்க வளர்ச்சியில அக்கறையா இருக்கிறீங்கன்னு நீங்க காட்டிக்கிட்டான்னு இல்ல, அத செயல்பாடுலயும் கொண்டு வரணும். அவர்களுக்கான கிளியர் கரியர் பாத் நீங்க குடுக்கணும். இதெல்லாம் செய்தீங்கன்னா, உங்களுடைய லைஃப் இப்படி இருக்குங்கிறத நீங்க வெளிச்சம் போட்டு அவங்களுக்கு காட்டுனீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் எஃபோர்ட் போட ஆரம்பிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த 25% அப்படிங்கிறது வந்து அ அதிகப்படுத்திட்டே வரலாம். சில இடங்கள்ல அவங்களால எவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும் செய்ய முடியாத இடத்துல ஒரு ப்ராசஸ் கொண்டு வாங்க, சிஸ்டம் கொண்டு வாங்க. ஸோ இந்த 3 விஷயத்துலயும் எல்லாருக்குமே தெரிஞ்சது, நம்ம கூகுள் போட்டாலே தெரியும். பீப்பிள், சிஸ்டம், ப்ராசஸ். இத 3த்தையுமே நம்ம ரிஃபைன் பண்றது மட்டும் தான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும். இத நீங்க பண்ணிட்டு வரும்போது, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய நிறுவனம் வந்து வளர்ந்துகிட்டே வரும். அது வந்து இமிடியேட்டா உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கும். ஆனா நிச்சயமாக அது ஒரு வலுவான ஒரு என்டிட்டியா இருக்கும். ஸோ நீங்க இந்த 3 பிரச்சனை கூடுதலாக ஒரு ஆளை எடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து 3 பிரச்சனை நம்ம சிந்திச்சு நம்ம இன்னைக்கு வந்து டீப்ரீஃப் பண்ணியிருக்கோம். இதுல ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. கேள்விகளை பார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு செஷனையும் அப்படியே ஜாயின் பண்ணிடுறேன். RSCல நாங்க எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறத நான் செயல் பண்ணிடுறேன். ஸோ நாங்க வந்து எங்களுடைய டீம் பில்டிங்க்கு வந்து தினமுமே வந்து ஒரு கால் வைப்போம். அது வந்து ஐடி துறையில இருப்பவங்களுக்கு தெரியும். ஒரு டிஎஸ்எம் மீட்டிங் மாதிரி தினமும் மீட் பண்ணணும். ஆனா அதுல வந்து நாங்க பிசினஸ் மட்டும் பேச மாட்டோம். அதை வந்து நாங்க 10:40 கால்னு சொல்லுவோம். எவ்ரிடே 10:40க்கு நாங்க ஒரு வாட்ஸ்அப் கால்ல பேசுவோம். இப்போ நாங்க ஒரு 10 பேர் இருக்கிறோம் அப்படின்னா, அந்த 10 பேரும் வந்து அந்த நேரத்துல வந்து அதுல வந்து இணைவாங்க. ஏன்னா நாங்க ஃபுல்லாவே 100% ஆன்லைன்ல தான் வச்சிருக்கிறோம். யாரும்
அவங்க என்ன பண்றாங்கன்னு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்றதெல்லாம் நாங்கள் விட்டுட்டோம். எல்லாருக்குமே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் சுப்புலட்சுமி வந்து அவங்க மட்டும்தான் மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ரேஷன்ஸ்ல இருக்கிறாங்க. ஸோ ஒரு கிளைண்ட் வராங்கன்னா அவங்கள ஆன்போர்ட் பண்றது அவங்களுடைய வேலை மட்டும்தான். அவங்க கிளைண்ட் வரலன்னா அவங்களுக்கு எதுவும் பெருசா வேலை இருக்காது. அவங்க சரி பெருசா அவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒரு வேலையை உருவாக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஷீ இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு தெரியும். அதனால அவங்க அவங்க இஷ்டத்துக்கு நம்ம விட்டுறது. இது மாதிரி ஒவ்வொருத்தரோட டிபார்ட்மெண்ட்டையும் அவங்களே பாத்துக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டு எந்த ஒரு ப்ரெஷருமே நம்ம பெருசா போடுறது கிடையாது. 10:40க்கு நாங்கள் மீட் பண்ணிட்டு ரெகுலரா அன்னைக்கு என்ன நடக்குது, ஒரு நம்ம ஆஃபீஸ்லாம் போனோம்னா டீ சாப்பிட போகும்போது அந்த டீ டேபிள்ல என்னென்ன நடக்குமோ அதுதான் நாங்கள் வந்து பேசுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே நாங்கள் வந்து இந்த 10:40 கால் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, நான் ஒர்க்கு தான் சொல்லிட்டு இருப்பேன். யார்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணாலும் ஒர்க்கை பத்தி மட்டுமே பேசிட்டு இருந்தேன். அது வந்து சரியான ஒரு அணுகுமுறையா எனக்கு தோணலை. ஏன்னா ஒர்க் மட்டுமே பேசிட்டு இருக்கும்போது நீங்க வேற எதையுமே உங்களால அந்த நம்ம நிறுவனத்தோட கல்ச்சரை வந்து ஒழுங்கா கடத்தவே முடியாது. நம்மளுடைய சிந்தனை ஓட்டங்களை வந்து அவங்களோட பகிர்ந்துக்கவே முடியாது. ஸோ அதனால இந்த 10:40 கால் வந்து ஆரம்பிச்சு ஒரு 20 நிமிடங்கள் 11 மணி வரைக்கும் இந்த கால் வந்து தினமும் நடக்கும். ஸோ அந்த காலில் வந்து ஜென்ரலா நம்ம வந்து காஃபி சாப்பிடும்போது என்ன பேசுவோமோ அதுதான் பேசுவோம். அதோட கொஞ்சம் பிஸ்னஸ், நானு மனோலாம் வந்து எங்களால பிஸ்னஸ் தான் பேச முடியும். ஏன்னா பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட். பட் ஜாலியா பேசுறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் எங்களுக்கு இருக்கு. பல விஷயங்களை நம்ம ஈடுபட்டுட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஓடிட்டு இருக்கும்போது அந்த கால்ல வரும்போது வி ஹேவ் சம்படி டு ஹியர் அஸ் அண்ட் சம்படி தேர் டு டாக் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாண்டிங் வந்து ரொம்ப உருவாது. இந்த பாண்டிங் தான் வந்து ஆர்எக்ஸ்டியை வந்து உயிர்ப்புடன் வச்சிருக்குது அப்படிங்கிறது கூட சொல்லலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 1.5 வருடத்துல கிட்டத்தட்ட எல்லாமே ஆட்டோமேட் பண்ணியாச்சு. நான் இல்லாமையே இந்த நிறுவனம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். இப்பவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா கால் சென்டரும் நாங்க போட்டுட்டோம். ஆட்டோமேட்டிக்கா லீட் ஜென்ரேட் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த கட்டங்கள் போகுது. நான் இல்லாட்டாலும் மனோகர் வந்து அவர் வந்து 1-on-1 செஷன் எடுப்பாரு. ஸோ 100% வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் இதை ரிஃபைன் பண்றது மட்டும்தான் என் வேலையா இருக்கும். இப்போதைக்கு எங்களோட பெரிய ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது, நாங்க இன்னும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்து எங்களை பத்தி யாருக்கும் தெரியாது, நாங்க கொடுக்குற சர்வீஸ் தெரியாது. ஸோ இன்னைக்கு நான் என்னோட ஃபேஸ்புக்ல போஸ்ட் போட்டுறேன். நேற்று நக்கீரன் டிவில இருந்து ஒரு பேட்டி எடுத்தாங்க. ஸோ அடுத்தடுத்து இப்போ எக்கனாமிக் டைம்ஸ்லயும் நான் பேசிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நானே விகடன். இப்போ இதுல என்னால எப்படி கவனம் செலுத்த முடியுது அப்படின்னா, நான் மற்ற எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணிட்டேன். நான் இல்லாமே எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்னோட ரோல் என்னது இந்த ஆர்கனைசேஷன்ல அப்படின்னு யோசிக்கும் போது ஐ ஹவ் டு கோ அண்ட் டூ ஆல் திஸ். இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், இல்லை எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் கிளைண்ட் தேடணும், எனக்கு கிளைண்ட்டே வர மாட்டேங்கிறாங்க, நான் கிளைண்ட் தேடிட்டு இருக்கேன். இல்லைன்னா கிளைண்ட் நிறையா வந்துட்டாங்க, அவங்களுக்கு நான் 1-on-1 போடணும். நான் என்ன பிஸியாகவே வச்சுட்டு இருப்பேன். ஏன்னா என்னோட சிந்தனைகள் வந்து ஃப்ரீயாக இருக்கவே இருக்காது. அப்போ என்ன ஆகும், நிறுவனத்தோட வளர்ச்சிங்கிறது தடைப்பட்டிருக்கணும். அவங்களுக்கு ஆக்சுவல் ரியாலிட்டி எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ இவங்க எல்லாம் இதை பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் இப்போதான் வந்து சேனல்ல போய் உட்கார ஆரம்பிச்சிருக்கேன். இது எதனால பாசிபிள் ஆச்சுன்னா என்னோட டீம் மெம்பர்ஸால மட்டும்தான் பாசிபிள் ஆச்சு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு நம்மளுடைய நிறுவனத்துல எம்ப்ளாயிஸோட கான்ட்ரிபியூஷன். அவங்க அவங்க கொடுக்கறதுனால நம்ம எவ்வளவு வேகமா வளர்றோம், டீம் பில்டிங்கோட முக்கியத்துவம். ஸோ அதை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனோட அமைக்க வேண்டிய தேவை, ரெக்ரூட்மெண்ட் பண்ணி நம்ம மனைவி இல்லை தெரிஞ்சவங்க மட்டும் வச்சு பண்ணாம ஒரு ஆட்களை எதுக்கு எடுக்கணும், அவங்கள ஒரு ஆர்கனைசேஷனை எப்படி நம்ம பில்ட் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி நம்ம ப்ராசஸ் சிஸ்டம்லாம் உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா உங்களுடைய நிறுவனத்தோட வளர்ச்சி வந்து மிக பெரிய அளவில் இருக்கும். அதை நாங்கள் வந்து அனுபவத்திலேயே பார்த்துருக்கோம். இதுதான் நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா, இல்லை ஏதாவது ஆட் பண்ணணுமா? மனோகர், நீங்க ஏதாவது சொல்லணுமானாலும் சொல்லலாம். நான் ஜான்சன் பேசுறேன். நான் சொல்லணுமா? சொல்லலாம் பேசுங்க. நான் என் பேர் ஜான்சன். நான் வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க சொன்னதெல்லாம் எனக்கே சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நான் வந்து சிங்கிள் மேன் தான். நானே தான் போய் ஆர்டர் எடுக்கணும், எல்லாம் கேட்கணும். என் ஒய்ஃப் வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துப்பா. ஸோ நான் சொல்ல போனா நான் வந்து ரொம்ப ட்ரையாவே ஃபீல் பண்றேன். நான் லைஃப்ல எனக்கு வேற எதுவுமே இல்லாத மாதிரி அப்படியே ரொம்ப ஐசோலேட்டடா எந்த நேரம் பார்த்தாலும் இதை மட்டும் தான் திங்க் பண்ணிட்டு வீட்டில் கூட நான் ஒழுங்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணாத அளவுல தான் இருக்கேன் நான்.
நீங்க சொல்றது அப்படியே எனக்கு சொல்ற மாரி இருக்கு. ஆனா என்ட்ட என்னன்னா ஒரு ஆள ஹையர் பண்ற அளவுக்கு என்கிட்ட இப்போ வசதின்னா அந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா பிசினஸ் இப்பதான் ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கு. இப்பதான் ம். கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப 3 1/2 மாசம் ஆயிருக்கு. ஸோ அதனால ம். உடனே என்னால ஆள எடுக்க முடியாது. பட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஆள் எடுக்கிறத பத்தி யோசிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பிசினஸ் மேன் ஒருத்தவங்க இப்ப புதுசா நெறைய பேர் நான் லாஸ்ட் வீக்லலாம் பார்க்கும்போது, எல்லாம் என் மைண்ட்ல இருக்கு. ஆனா செய்ய முடியல. நான் வொர்க் பண்றேன் அப்டின்னாங்க. நான் ஒரு ஃபுல் டைமா ஒரு பெரிய கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். டக்குனு நான் இங்க வந்துட்டேன். என்ன பார்க்குற எல்லாமே என்ன கேட்பாங்கன்னா, "நீ வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிய விட்டுட்டு இப்படி உட்கார்ந்திருக்க. இத பண்ற, அத பண்ற" அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருந்தாலும், சில டைம்ல நான் ஒரு ஆர்டர் எடுத்தேன்னா, எனக்கு வந்து 2 மாசத்துக்கான சம்பளம் வந்து அதுல வந்துருது. ஆனா அது ம். யாருக்குமே புரியாது. அதனால மைண்ட் செட்ட வந்து யார் வந்தாலுமே, மைண்ட் செட் நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இதெல்லாம் ஜெயிப்பேன் அப்படின்னு வந்தா மட்டும் ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நெறைய பேர நான் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, "நான் ஒரு ஃபுல் டைமா ஒரு ஜாப்ல இருக்கேன். நான் சைட்ல தான் பார்க்கணும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, உங்க மைண்ட் செட்ட கம்ப்ளீட்டா நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படின்ற மைண்ட் செட்ல மட்டும் இருங்க. அப்பதான் இந்த மாரி ஆட்கள்லாம் ஜெயிக்க முடியும். சொல்ல விரும்புறேன். ஓகே. தேங்க் யூ ஜான்சன். நான் அத ஒட்டி சில கருத்துக்கள் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஏன் ட்ரையா நீங்க இது பண்றீங்கன்னா, எல்லா வேலையும் நீங்க செய்யும்போது உங்களுக்கே ஒரு அலுப்பு வரும். ஸோ அதனால தான் இன்னொரு ஆட்கள வந்து நம்ம எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றோம். நீங்க வந்து வேலைக்கு எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. கூட்டாளிகளாக எடுக்க முடியுமான்னு பாருங்க. பார்ட்னரா எடுக்க முடியுமான்னு பாருங்க. அது உங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் குடுக்கும். இந்த பார்ட்னர்ஷிப், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இதையும் பத்தி நம்ம ஒரு இதுல கண்டிப்பா பேசலாம். 2வது ஒரு கருத்து சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா முக்கியமான கருத்து அது. நம்ம வந்து சைட்ல பண்ணிட்டு பிசினஸ் பண்ணிடலாங்கிறத நினைக்க அ முடியாது. அது அதுக்கு முன்னாடி நீங்க ஃபினான்ஷியலாவும் ரெடி ஆகணும். உங்களால ஒரு 6 மாசம் சம்பளம் தாக்கு பிடிக்க முடியும், இல்ல 1 வருடம் தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க பண்ணிட்டு பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க நான் பண்ணது என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணேன். அ லைக் பெரிய கமிட்மெண்ட் வச்சுக்கல. லையபிலிட்டிய கம்மி பண்ணிட்டு, என்னோட ப்ராசஸ் சரி பண்ணிட்டு இருந்தேன். சிஸ்டம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து Zoomன்னு வெடிக்கும்போது தான் நம்ம வந்து வெளிய வர்றோம் அப்படிங்கிற மாரி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாத்தையுமே இதுலயும் பொருத்தி பார்க்கலாம். நம்ம எல்லாத்தையுமே வந்து 100% கரெக்ட்டா இருந்ததுக்கு அப்புறம் தான் வெளிய வரணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஈவன் இஃப் யூ ஆர் 10% ரெடி வாங்க. சைட்ல கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. ரொம்ப பெரிய கமிட்மெண்ட் வச்சுக்காதீங்க. பெரிய பணம் வரும்லாம் நினைக்காதீங்க. ஆம், அந்த கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும்போதே ஒவ்வொரு பெர்சன்டேஜா நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்தா போதும். ஒரு 1 இயர், 2 இயர்ல நீங்க வந்து கண்டிப்பா வெளிய வர வேண்டிய சூழல் இருக்கும். அப்படி வெளிய வரம்போதும் கையில எப்படியும் 1 வருஷத்துக்கு தேவையான பணத்த வச்சுக்கிட்டு வாங்க. இத கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்றேன். ஏன்னா மன தைரியத்த மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம இங்க எதுவுமே பண்ணிட முடியாது. அ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். சரியா சொல்றீங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நீங்க ஜாப்ல இருந்து வர்றதுக்கு முன்னாடி, இந்த சேல்ஸ் அண்ட் இதுக்கு உங்களுடைய சம்பளத்துல இருந்து ஒரு 10% எடுத்து ஒரு ஆள போட்டு பண்ணுங்க. அது நீங்க இப்ப பண்ற மாரி பெரிய அளவுல இருக்காது. ஆனா, ஏதாவது நடந்துட்டு இருந்திருக்கும். அதுதான் நம்ம வந்து பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் நம்ம ஜாப விட்டுட்டு வந்துரணும். கண்டிப்பா அப்படி செஞ்சிருக்கணும். பட் நான் ஃபுல் டைமா வந்து இது பண்ணணுங்கிற ரொம்ப ஒரு தீவிரமா இருந்தனால உடனே நான் வந்துட்டேன். நான் நான் ஆனா சைட்லலாம் ட்ரை பண்ணிட்டே தான் இருந்தேன். பட் இது ம். ஓகே இந்த டைம் தான் சரியான டைம். இதுக்கப்புறம் எனக்கு வந்து வயசு 39 ஆகுது. ம். இதுக்கப்புறம் மேல போயிடுச்சுன்னா, நம்ம வந்து அப்படியே வேலையாவே போயிருவோமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்துச்சு. ஸோ அதனால இறங்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபுல் டைமா பார்த்துட்டு இருக்கேன். நைஸ். இனிமே திரும்பி போகாதீங்க. யார் என்ன சொன்னாலும் பரவால்ல. நீங்க திரும்பி ம். போகாதீங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிச்சுட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் 3 மாசம் தான் ஆகுது. கையில காசும் வருதுங்கிறீங்க. ஸோ ம். அதுக்கப்புறம் என்ன கவல? நமக்கு கொஞ்சம் பிரேக் ஈவன் ஆயிட்டு ஃபேமிலிய பார்க்குற அளவுக்கு வந்தா போதும். எடுத்த உடனே பெரிய லாபம்லாம் வரணும்னு அவசியமே கிடையாது. ஆரம்ப காலங்கள்ல ம். இப்படிதான் இருக்கும். ஸோ மத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க சொல்றதையும் காதுல வாங்கிக்காதீங்க. ஆ கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. கண்டிப்பா. நன்றி, நன்றி. சார் வணக்கம் சார். மோகன்ராஜ் பேசுறேன். சொல்லுங்க சார். சார் ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம இப்போ கரண்ட்டா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு இப்போ ஸ்டார்ட் அப் வந்து ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ம். திடீர்னு வந்து மென்டாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, இன்னும் அந்த அந்த வொர்க்கிங் மென்டாலிட்டிலயே வருது சார் அது. அது நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலயே நம்ம போய்க்கிட்டு இருக்கோமா? இந்த ஓனர்ஷிப்க்குன்னு வரும்போது நெறைய ஸ்ட்ரகிள் வருது. இந்த பக்கம் போறதா, அந்த பக்கம் போறதா அப்படிங்கிற மாரி இருக்கு. இன்னொன்னு நம்ம இப்போ
யாராவது இன்டர்ன்ஸாக ஹையர் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு பண்ணோம்னா அவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எழுதுனோம்னா நிறைய வருது. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்னன்னா அந்த காஸ்ட் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காஸ்ட் வந்து அதிகமாகிடுது. இதுலயுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வந்துகிட்டே இருக்கு சார். இதை பத்தி நீங்க ஏதாவது? ஆமா சார். நம்ம இந்த காஸ்ட் எம்ப்ளாயி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்க தனியா என் கூட கனெக்ட் பண்ணுங்க. நான் ஜெகதீஷ் கிட்டயும் அதான் சொன்னேன். we have people நிறைய பேர் ரெடியா இருக்காங்க வேலை பார்க்கறதுக்கு. அதனால நான் உங்களுக்கு அதை வந்து இது பண்ணி கொடுக்குறேன். ஆனா அவங்க எல்லாமே ஆன்லைன்ல தான் வேலை பார்ப்பாங்க. ஆனா டெடிகேட்டடா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மக்கள் நம்ம கிட்ட வந்து ஹெல்ப்னு வந்து கேட்பாங்க. நம்மளால ஆன்போர்ட் பண்ண முடியல ஆர்டிஸ்ட்ல. ஓகே ஓகே சார். ஆனா ரொம்ப டெடிகேட்டடான நேர்மையான ஆட்கள்லாம் இருக்காங்க. ரொம்பவும் சம்பளம் கேட்க மாட்டாங்க. we have that kind of profile வச்சுக்கோங்களேன். ஓகே சார். ஓகே. பாயிண்ட் நம்பர் 1 அது நான் தனியாவே பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கேட்ட முதல் விஷயம் வந்து அதுதான் வந்து இருக்கிறதுலே பியூட்டிஃபுல்லான ஒரு கேள்வி. நமக்கு எப்போதுமே அந்த எம்ப்ளாயி மைண்ட் செட் தான் இருக்கும். சேலரிடு வாங்குற மைண்ட் செட் தான் இருக்கும். அந்த மைண்ட் செட் தான் எனக்குமே இருந்தது. என்னோட ஸ்ட்ரகிளே வந்து அந்த எம்ப்ளாயி வர்சஸ் ஆண்டர்பிரினர் இது ரெண்டுத்துக்குள்ள இருக்கிற மைண்ட் செட் தான். நமக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும்னாலே வந்து கஷ்டமா இருக்கும். ஏன்னா நாம வாழ்க்கை ஃபுல்லா சம்பளம் வாங்கிட்டோம். நம்ம கையில இருந்து ஒரு பணம் போகுதுன்னா அந்த பணத்து மேல நம்ம பற்றா இருக்கும். ஸோ அப்போ அந்த மைண்ட் செட்டை மாத்துறதுக்கு தான் எனக்கே வந்து 1 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம சைட்ல பண்ணணுங்கிறதே அதுக்கு தான். சொல்லுங்க சார், அன்மியூட் பண்ணிருக்கீங்க. இல்ல சார். இல்ல சார். சொல்லுங்க சார். நீங்க அதாவது இந்த 1.5 வருஷத்துல நான் கத்துக்கிட்ட பெரிய விஷயமே வந்து எப்படின்னா ஒரு எம்ப்ளாயி மைண்ட் செட்ல இருந்து ஆண்டர்பிரினர் மைண்ட் செட்டுக்கு வரணும் அப்படிங்கறத தான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் என்னோட பெரிய அட்வான்டேஜ். ஸோ எல்லாருக்குமே அதுதான். நீங்க ஜாப்ல இருக்கிற வரைக்கும் அந்த ஜாப் மென்டாலிட்டி தான் இருக்கும். அதை உடைக்கிறதுக்கான வேலைகள் தான் நீங்க இந்த சைட்ல வந்து சின்னதா ஒரு சம்பளம் மாதிரி கொடுத்து நீங்க 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு ஆள் எடுங்க. உங்களுக்கு அந்த பிசினஸ் பெருசா வளரும். அதெல்லாம் விட்டுடுங்க. அந்த 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கான காரணம் உங்களுடைய ஆண்டர்பிரினர் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான். அந்த 10,000 ரூபாய் வாங்குறவரு உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் சரியா பண்ண மாட்டாரு, வேலை சரியா பண்ண மாட்டாரு, 1008 குடைச்சல் கொடுப்பாரு. ஆனா அதெல்லாம் நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? அதுக்கான ஒரு டேலண்ட் உங்ககிட்ட இருக்கா? மென்டலி, பிசிக்கலி இதெல்லாம் நீங்க அசஸ் பண்றதுக்கு தான் நாம சைட்ல வந்து பிசினஸ் ஆரம்பிக்கணும். நீங்க ஒன்ஸ் யூ ஆர் கம்ஃபர்டபிள் வித் தட் 1%, செகண்ட் பர்சனை ரெக்ரூட் பண்ணுங்க. நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா யூ ஹவ் ஆல்ரெடி பிகம் an entrepreneur in that process. ஸோ அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்குதுன்னு பாருங்க. இட்ஸ் நாட் அபவுட் சேல்ஸ், இட்ஸ் நாட் அபவுட் ரெவன்யூ, ப்ராஃபிட், அதெல்லாம் செகண்டரி. நம்மளுடைய ஆண்டர்பிரினர் ஸ்கில்ஸ் வந்து நம்ம ஷேப் அப் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ ஆர் ரெடி டு டூ த பிசினஸ். அப்போ அந்த சிச்சுவேஷன்ல தான் யூ கேன் டேக் த டிசிஷன் டு கம் அவுட் ஆஃப் யுவர் ஜாப். ஆனா நம்ம கடைசி வரைக்கும் சேலரிடாவே இருந்தோம் அப்படின்னா நமக்கும் பிசினஸ்க்கும் சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம். இது ஆன்சர் பண்ணிச்சா சார் உங்களுக்கு? கரெக்ட் சார். கரெக்ட். கொஞ்சம் நைஸ். தேங்க்ஸ் ஃபார் த क्वेश्चन. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? நமக்கு இன்னும் 11 நிமிடங்கள் இருக்கு. பிரதீப், நீங்க ஏதாவது ஆட் பண்ணணுமா? நீங்க எப்படி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்களா? ஆட்கள் போட்டிருக்கீங்களா? இல்லைன்னா ஐ திங்க் யூ ஆர் கொலாபரேட்டட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, நாங்க பெருசா ஹையர்லாம் பண்ணல, சும்மா குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஒர்க் பண்றது அந்த மாதிரி தான். அது அந்த கேட்டகரிக்கு ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த ரிலேட்டட் ஒர்க் மட்டும் மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். இது இன்னொரு ஸ்டைல். நீங்க வந்து வேலைக்கு ஆட்கள் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களோட லைக் மைண்டட் பீப்புளோட நீங்க ஜாயின் பண்ணி கூட ஒர்க் பண்ணலாம். அகெயின் நம்ம அப்படி ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றதுக்கான காரணமும் என்ன அப்படின்னா நம்மளோட ஆண்டர்பிரினர் ஸ்கில்ஸை வந்து டெஸ்ட் பண்றதுக்கு தான். See, once you are ready அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த ஆண்டர்பிரினர் ஸ்கில் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா உங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து உங்களுக்கு விதைக்கும். ஸோ அதுதான் அங்க வந்து ஒரு பியூட்டி. நம்ம எவ்வளவோ பேர் பார்க்குறோம். அவங்க வந்து என்னடா சும்மா சுத்திட்டு இருந்தான், பார்த்த திடீர்னு பணக்காரன் ஆயிட்டானே அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த ஆண்டர்பிரினர் ஸ்கில் வந்து இருந்திருக்கும். அதனால கிடைக்கிற வாய்ப்பை அருமையா பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ நாம சேலரிடா இருக்கும்போது அந்த ஸ்கில் வந்து இருக்காது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேனே, சென்னையில இருக்கிறேன். சென்னையில இருக்கும்போது எனக்கு வாய்ப்புகள் அதிகம். எங்கேயாவது ஒரு கூட்டம் நடந்ததுன்னா அந்த கூட்டத்துக்கு நான் போயிட்டு வரலாம். நேற்று கூட ஒரு புக் ரிலீஸ் இருந்தது, ஆலி செந்தில்நாதன் அண்ணனுக்கு. அந்த மீட்டிங்க்கு நான் போயிட்டு வரலாம்.
எங்க மீட்டிங் நடந்தாலும் நான் வந்து என்னோட ப்ரெசன்ஸ் வந்து கொடுக்கலாம். இட்ஸ் a சிம்பிள் டாஸ்க் பீயிங் இன் சென்னை. பெரிய எஃபர்ட் எதுவும் போட வேணாம். ஆனா இதை பண்ணுவதற்கு பலருக்கும் வந்து தயக்கமா இருக்கும், சேலரிடு இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது சாட்டர்டே சண்டே, அதுல வேற ஏதாவது ஒரு டைம் பாஸ் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இந்த சண்டே காலே பார்த்தீங்க அப்படின்னா 11 மணிக்கு 12 மணிக்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இந்த காலுக்கு வர்றதே இட்ஸ் அன் எஃபர்ட். அப்போ நீங்க இதுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாலுமே இதுவே வந்து ஒரு ஷிஃப்ட் இன் யுவர் தாட் ப்ராசஸ். சேலரியில இருந்து நம்ம ஆண்டர்பிரினரா வருவதற்கான அந்த ஸ்கில் கரெக்டா, ஓகே 12 மணிக்கு நம்ம மீட்டிங் இருக்குது, மீட்டிங் போறோம், வாட் மே கம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம்னா அதுவே ஆண்டர்பிரினர் மைண்ட் செட் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இது சம்டேஸ் நமக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். நானே இன்னுமே புஷ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஷிஃப்ட்டை தான் நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்க கம்ப்ளீட்டா ஆண்டர்பிரினருக்குள்ள வந்துருவீங்க, உங்க மைண்ட் செட் வைஸ் சொல்லணும். சார் அப்புறம் இன்னொன்று சார், இப்போ இந்த சில கம்பெனியோட வெப்சைட்ஸ்லாம் பார்த்தோம்னா விஷன் மிஷன் ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் அப்லேயே வந்து நம்ம அதை கொண்டு வர்றது நல்லதா, இல்லை வந்து ஒரு லெவலுக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் அதை நம்ம ரைட் பண்ணிக்கிறது நல்லதா? ஸோ ஃபர்ஸ்டே இருக்கணும் சார், நமக்கு ஒரு விஷன் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அது ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும் கூட அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது வந்து இருக்கணும், விஷனில் இருக்கணும். ப்ளஸ் மிஷன் வந்து நம்பர்ஸ் வைஸ்ல நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை ஃபைனலைஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இது ரெண்டும் நீங்கள் ஆரம்பத்திலே பண்ணணும். ஆரம்பிச்சதுக்கப்புறம் பண்ணணுங்கிறது வந்து சரியான ஒரு இதுவாக இருக்கு. ஓகே சார், ஓகே. உங்களை டைரக்ட் பண்ணுறதே அந்த ரெண்டு விஷனும் மிஷனும் தான். ஓகே சார். மிஷனை பற்றி பேசும்போது நம்ம பாண்டியராஜன் சார் இருக்காரு. ஸோ அவரோட நிறுவனங்கள்ல இதை வந்து பண்ணி கொடுக்குறாங்க, மஃபாய் பாண்டியராஜன் சார். ஸோ நான் ஒரு வாட்டி அவர்கிட்ட அவங்க நிறுவனத்துடன் தொடர்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 நாள் ஒரு அவங்க ஆஃபீஸில் வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி நடக்கும். நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் வரணும். அதுக்கு வந்து 50,000 ரூபா கிட்டத்தட்ட ஏதோ சார்ஜ் சொன்னாங்க. 50,000 35,000 ஏதோ சார்ஜ் சொன்னாங்க. ஸோ விஷன் மிஷன் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயங்கிறதுக்காக இந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லிக்கிறேன். ஓகே சார், ஓகே. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏதாவது அடிஷன்ஸ் நீங்க பண்ணணுமா? செஷன் ஃபீட்பேக் கூட நீங்க சொல்லலாம். சார் சொல்லுங்க இப்போ ஜெகதீஷ். நம்ம என்டர்பிரைஸ்ல பொதுவா இந்த ஒன் மேன் ஆர்மி இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அதுவே நிறைய பேருக்கு புரியறது இல்ல. நம்ம செலவை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நம்ம மெயின்டைன் பண்றோம். நானே ஒரு 10 இயர்ஸ் அப்படிதான் மெயின்டைன் பண்ணேன், இல்லைன்னு சொல்லல. இப்ப அதை பாத்தீங்கன்னா என்னோட வளர்ச்சி ரொம்ப அதுல பாதிக்கப்பட்டதுன்னு இப்பதான் நான் ஃபீல் பண்றேன். நான் அடுத்த சைஸ் போகணும். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணா மத்தவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தான் அது. நம்ம எக்ஸ்பென்ஸ் கம்மி, நம்ம செலவு குறைக்கிறோம்னா பட் நம்ம எக்ஸ்பென்ஷனே போக முடியாம போயிடுச்சு. ஆமா, 100% ட்ரூ. ஏன்னா நமக்காக வந்து மத்தவங்க ஒர்க் பண்ற மாதிரி இருந்தா தான் நம்ம கண்டிப்பா நம்ம சர்வைவல் ஆக முடியும், பிசினஸ்ல அடுத்த ஸ்டேஜுக்கு நகர முடியும். கொஞ்சம் அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்க எதுவுமே பிளான் பண்ணா எல்லாத்துக்குமே கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஏன்னா ஃபேமிலி மெம்பர் பண்றோம் அப்படின்னா நம்ம ஏதோ நல்லா இருந்தா எல்லாரும் ஒட்டுக்கா போயிருவோம். அப்ப பிசினஸ் யார் பாக்குறது? நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் பிசினஸ் ரன் பண்ற கண்டிஷன்ல நம்ம அதை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்பதான் அது சக்சஸ் ஆகும். தேங்க்ஸ் சார். சரி, நம்ம என்ன அடிப்படை கோர் மிஸ்டேக் என்ன பண்றோம் அப்படின்னா, இது என்னுடைய நிறுவனம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது. அது இருக்கவே கூடாது. ஒரு நிறுவனத்துல நீங்க வந்து ஒரு பைலட் இல்ல ஒரு டைரக்டர்னு சொல்லலாம், அவ்வளவுதானே தவிர அதை நீங்க மனதளவில் கொண்டு போக கூடாது. இப்ப இதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க ஒரு ஆளை ரிக்ரூட் பண்றீங்க அப்படின்னா அவருக்குமே அந்த நிறுவனத்தின் மேல ஒரு ஈடுபாடு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க அவரையும் வந்து பாத்துக்கணும். நீங்க அந்த நிறுவனத்துக்கு நியாயம் செய்யணும்னா ஒருத்தர் ரிக்ரூட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்து நீங்க வரணும். இந்த நிறுவனத்தை நடத்துகின்ற பொறுப்பு இப்பொழுது உங்ககிட்ட இருக்கு. அதை சிறப்பா நடத்துறதுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நீங்க பண்ணணும். நாளைக்கு புதுசா ஒரு டைரக்டர் வந்தாருன்னா உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க. நீங்க ஏன் வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணல, ஏன் இந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. அப்ப அந்த கேள்விகளுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் இன்னைக்கு உங்களுடைய செயல்பாடுகளை நீங்க திட்டமிடணும். இது என்னோட நிறுவனம், என்னை யார் கேள்வி கேட்க போறா, நான் என் இஷ்டத்துக்கு இருப்பேன், இது செலவு அதிகம் இழுத்து விட்டுடும், இந்த மாதிரிலாம் நம்ம சிந்தனைகளை வந்து தடுக்கணும். அப்படின்னா எனக்கான வாய்ப்பு இந்த சந்தையில இருக்கு, இதுக்கு நான் இந்த டிசிஷன் எடுக்கிறேன்,
இந்த டிசிஷன் சரியோ தப்போ, நான் இதை எடுக்கிறதுனால நாளைக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியுமா? இந்த முடிவுக்கு நான் என்னென்ன இன்ஃபர்மேஷனை அசஸ் பண்ணேன், டேட்டாவை என்ன அனலைஸ் பண்ணேன், இப்படி ஒரு ப்ராசஸை நீங்க வச்சுட்டு ஒரு பிசினஸ் டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான தனிநபராக ஓடணும்னு நினைக்க மாட்டீங்க. நீங்க எடுக்கிற எல்லா முடிவுக்கு பின்னாடியும் ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன் இருக்கும். நம்ம மனசு நினைச்ச போலலாம் நம்ம எடுக்கக்கூடாது. பிசினஸ்ல அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கவே கூடாது. இட் ஹாஸ் டு பி இன்ஃபார்ம்டு டிசிஷனா இருக்கணும். நான் ஒருத்தரை வந்து ரிக்ரூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் ஆனோம், பிளஸ் டீம் கிட்ட பேசணும். இந்த மாதிரி ஒருத்தர் ஆன்போர்ட் பண்ண போறேன். இப்போ கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நாங்க ரீல்ஸ் பண்றதுக்காக ஒரு டீமை வந்து ஆன்போர்ட் பண்ணியிருக்கோம். சோஷியல் மீடியா ரீல்ஸ் பண்றதுக்கும் விளம்பரம் பண்றதுக்கும். ஸோ அவங்க வந்து காஸ்ட் எஃபெக்டிவா பண்ணி கொடுக்குறாங்க. பட் அது அந்த டிசிஷனை நானே எடுக்கல. ஓகே, காஸ்ட் எஃபெக்டிவா பண்ணி கொடுக்குறாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. அப்போ டீம் கிட்ட நான் கேட்குறேன், இது மாதிரி இருக்குது, இது எடுக்கலாமான்னு கேட்குறேன். அதுக்கப்புறம் அந்த நமக்கு மார்க்கெட்டிங் டீம்ல மோகன் இருக்காரு, அவரு வந்து அப்ரூவல் கொடுக்கணும். அவரோட டேபிளுக்கு அது போகுது. மோகன் இதை எடுக்கலாமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவரு ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து இங்க ரிக்ரூட்மெண்ட் அவங்களை வந்து ஆன்போர்ட் பண்றேன். இல்லை, இது நான் ஆரம்பிச்சது, நான் தான் ஃபவுண்டர், நான் சொன்னதுக்கு அப்புறம் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப சீப்பா வருது, நான் முடிவு பண்ணேன் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துக்காக நீங்க மட்டும் தான் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. உங்க பக்கத்துல யாருமே ஓடி வர மாட்டாங்க, உங்களோட பலுவை யாருமே தூக்க மாட்டாங்க. ஸோ நாம வந்து ஒரு நிறுவனத்தோட உரிமையாளர் கிடையாது. அந்த நிறுவனத்தை நடத்துறதுக்கு ஒரு சாதாரண டைரக்டர் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சு. வேற ஏதாவது கேள்விகள் இல்லைன்னா நம்ம இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து பெரிய ப்ரிப்பரேஷன்ஸ் எதுவுமே பண்ணலை. ஒரு ஃப்ளோலலாம் போல ஜென்ரலாக ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ டாபிக் வந்து ஒவ்வொரு டாபிக் நம்ம எடுத்து பேசலாம் அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம லிங்க்டின் எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பேசலாம். நீங்களே வந்து டாபிக் ப்ரப்போஸ் பண்ணலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்மளோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங்கை வந்து நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கணும். 12 மணிக்கு நம்ம தொடர்ந்து நடத்தும் போது கண்டிப்பா இதுல இருந்து பலருக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். கண்டிப்பா இன்னைக்கு வந்து என்னால ஜெகதீஷ்க்கு வந்து சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும். அவரோட சோர்சிங் இஷ்யூ வந்து என்னால அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். மோகன் ராஜ் சாரும் என்கிட்ட பேசுங்க, நான் உங்களுக்கு ஆட்களை தரேன், ஆன்லைன்ல ஒர்க் பண்ணுவாங்க. சென்னையில இருந்தா சென்னையிலயும் ஒரு நல்ல பையன் இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டிங்காக அவரை நம்ம பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு கால் சென்டரை பயன்படுத்திக்கணும்னா இப்போ நம்ம கால் சென்டரும் வச்சிருக்கிறோம். அதுல எக்ஸ்ட்ராவா ஒரு ஆள் போட்டு நம்மளே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம கொலாபரேட் பண்ணி பண்ணலாம். அது இந்த சந்திப்புகளை வந்து நம்ம தொடர்ந்து நடத்துவதன் மூலம் மட்டும்தான் முடியும். புது புது தலைப்புகளை நம்ம தொடர்ந்து உரையாடலாம். நம்ம வந்து அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் சார். என்னன்னா நம்ம குரூப்ல யார் யார் என்னென்ன ப்ரொஃபைல்ல இருக்காங்கன்றது கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப நான் போற இடத்துல எல்லாம் இப்ப நான் ஹெல்த் கேர்ல இருக்கேன். பட் அங்க பாத்தீங்கன்னா வேற ஒர்க் எல்லாம் இருக்கு. சோ அதுக்கு நான் வந்து யாராவது நம்ம ஆட்களுக்குள்ள நம்ம அது ஆர்டர் எடுக்கிற மாதிரி ஏதாவது அப்படிங்கிறது சொல்லுங்க ஜெகதீஷ். இன்னைக்கு தான் அதை பேசணும், சொல்லுங்க. சார் அதான் இப்போ எல்லாருமே அவங்களுடைய ப்ரொஃபைலை நம்ம ஒரு மெசேஜ் ஆக்கி போட்டோம்னா இப்போ ஏதோ இதுல யாருக்காவது பெனிஃபிட் இல்ல ஒரு டவுட் கேக்குறாங்க, இல்ல அவங்க ட்ரைஅப் பண்றக்கோ ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்குமே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் ஒரு நாலேஜோட ஷேர் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப்பா இருக்கும் இல்லையா? இன்ஃபேக்ட் இதே கருத்தை தான் நம்ம இவர் அருண் கணேஷும் சொன்னாரு. அவரு நம்ம வாட்ஸ்அப்ல ஏற்கனவே அந்த மெசேஜ் போட்டிருக்காரு. நீங்க மீட்டிங்லையும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான் பேசணும். ஸோ நாம வந்து எல்லாரோட ப்ரொஃபைலையும் கிரியேட் பண்ணி ஒரு காமன் டேட்டா பேஸ் வந்து மேனேஜ் பண்ணுவோம். ஸோ நமக்கு என்ன தேவைகள் இருக்கோ அவங்க கிட்ட கேட்கலாம். இல்லை நம்ம யாருக்காவது ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கணும்னா அதை ரெஃபர் பண்ணி கொடுக்கலாம். ஒரு கம்யூனிட்டியா நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி கண்டிப்பா க்ரோ ஆகும். இது பாயிண்ட் டேக்கன். இது நம்ம பண்ண போறோம். தேங்க்ஸ் ஜான்சன். தேங்க்யூ. நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன், அதனால தெரியல எனக்கு. நோ ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ்.